ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா FAE பியூட்டியோட ஃபேஸ் கட் ட்ரையல் கிட் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதை ட்ரை பண்ண போகிறோம் அண்ட் ஆல்சோ எனக்கு பெஸ்ட் ஷேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ட்ரையல் கிட் நான் எதில் வாங்கியிருக்கேன் அப்படின்னா லைட் மீடியம் அப்படின்ற கேட்டகரியில் வாங்கியிருக்கேன். இதில் இருக்க 6 ஷேட்ஸ் என்ன அப்படின்னா 32W, 42N, 41O, 31N, 30N அண்ட் 40N. இதில் மெயினாக எனக்கு அந்த 41O அப்படின்ற ஷேட் தான் எனக்கு வந்து கரெக்டாக கிட்டத்தட்ட எக்ஸாக்ட் மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கு. ஆல்சோ போனஸ் செக்ஷனாக வந்து இந்த லாரியலோட டிண்டட் சீரம் இருக்கு இல்லையா, இதில் நான் யூஸ் பண்ணுற ஷேடோட இதில் எனக்கு மேட்ச் ஆகிற ஷேடையும் கடைசி செக்ஷனில் நான் சைட் பை சைட் ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ தட் இது ரெண்டில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்காக. இதோட பேக்கேஜ் வந்து இந்த மாதிரி தான் ஒரு குட்டி பவுச் மாதிரி இருக்குது. டில்டருக்கு எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி தான் இதுவுமே இருக்கு. ஸோ இதை கட் பண்ணலாம். உள்ளே வந்து இந்த மாதிரி ட்ராப்பர் பவுச்சஸ் மாதிரி குட்டி குட்டியாக அழகாக கொடுத்துருக்காங்க. 3, 4, 5, 6 எக்ஸாக்டாக 6 ஷேட்ஸுக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஷேட் வந்து 30N. சைட் பை சைட் கையிலையுமே ஸ்வாட்ச் பண்ணுறேன். ஸோ தட் கொஞ்ச நேரம் ஆக்சிடைஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு கலர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பேரிசனுக்கு. 30N. நெக்ஸ்ட்டு 31N. 31N-ம் 30N-ம் கம்பேர் பண்ணும்போது 30 வந்து ரொம்ப ஆரஞ்சிஷாக இருக்குது. 31 வந்து ஒரு மியூட்டட் ஆலிவ் டோன் இருக்கிற மாதிரி இருக்குது. 32W. ஆக்சுவலாக இது எல்லோ கூட கிடையாது, ரொம்பவே ஆரஞ்சாக இருக்குது இந்த ஷேடு. இது வந்து 40N. இந்த சைட் ஷேட்ஸ் எல்லாத்த விட 40N வந்து செம்ம பிரைட்டாக இருக்குது, ரொம்ப பிரைட் 40. இது 41O. இது ஆலிவ் அண்டர் டோன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை, நியூட்ரல் அண்டர் டோன் மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. அண்ட் நியூட்ரல் அண்டர் டோன் வந்து கூல் அண்டர் டோன் மாதிரி இருக்குது. 42N-மே கூட பிரைட்டாக தான் இருக்குது அண்ட் இதுவுமே கூட கொஞ்சம் வார்மாக தான் இருக்குது. ஸோ இதுதான் 6 ஷேட்ஸோட ஸ்வாட்சஸ். ஒரு 10 to 15 minutes விட்டதுக்கு அப்புறமேட்டு அது செட்டில் ஆகிற ஷேடு பொறுத்து எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இது ஆக்சிடைஸ் ஆகிட்டு இருக்க டைமில் ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா ஷேட்ஸ் வந்து அண்டர் டோனுக்கும் அதோட ஸ்வாட்சஸ்க்கும் வந்து எனக்கு ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது நிறையா ஷேடுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 30N அப்படின்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வார்ம் இருக்கு. இது நியூட்ரல் அண்டர் டோன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. 31N அப்படின்ற ஷேடுக்கு வந்து நியூட்ரல் அண்டர் டோன் தான் இருக்கு, அதுல எந்த ப்ராப்ளமே இல்லை. 32W வந்து ஒரு ஆரஞ்சிஷான அண்டர் டோன், எல்லோ கூட கிடையாது, நல்லாவே ஆரஞ்சு. நெக்ஸ்ட் 40N வந்து இந்த 30 சீரிஸ் எல்லாத்த விட பிரைட்டா இருக்கு, ரீசன் தெரியல. அண்ட் இந்த நியூட்ரல் அண்டர் டோனில் வந்து பிங்க் கண்டிப்பாக இருக்குது. ஸோ நியூட்ரல் கூல் லீனிங் ஒரு அண்டர் டோன் தான் இது. ஆனால் அவங்க வார்ம் நியூட்ரல்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 41O இதில் தான் வந்து எனக்கு ஹையான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. பட் 41O வார்ம் ஆலிவ் அப்படின்றது வந்து நார்மலான ஆலிவ் இல்லாமல் வார்ம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஆலிவுக்கு நெசசரியான மியூட்டட்னஸ் இல்லை, எல்லோ வந்து நல்லாவே தெரியுது ப்ராமினெண்ட்டாக அதுலேயும். லாஸ்ட் ஒன் 42N, அது வந்து நியூட்ரல் அண்டர் டோனில் தான் இருக்குது. அண்ட் மற்ற எல்லா ஷேடை கம்பேர் பண்ணும்போது 30 விட 40 பிரைட்டாக இருந்ததுல மற்ற ரெண்டும். இது அப்படி கிடையாது, இது 40 அப்படின்னு சொல்லிட்டு 30க்கு நெக்ஸ்ட் மிட் ரேஞ்சில் தான் இருக்குது. 40N வந்து மேக்கோட NC40 மாதிரி இருக்குது. தேர்டு ஷேடு விச் இஸ் 32W, அது மேக்கோட NC42 மாதிரி இருக்குது. ஆலிவ் அண்டர் டோன் வந்து இந்த 6 சாம்பிள்ஸில் 41O மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அது ஆலிவ் அண்டர் டோன் கிளியராக கிடையாது, அது வார்ம் அண்டர் டோன் தான். பட் இதுக்கு பதிலாக இன்னொரு ஷேட் வந்து எனக்கு ஆலிவ் அண்டர் டோன் மாதிரி ஃபீல் ஆகுது. அது வந்து 31N. நியூட்ரல்னு கொடுத்துருக்கிறதுல ஆலிவ்னஸ் இருக்குது. கொஞ்சம் இப்போ ஒரு 15 minutes கழிச்சு செட்டில் ஆகும்போது இருக்கிற இந்த செகண்ட் ஷேடு தான் வந்து என்னோட ஃபேஸ்க்கு எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு மியூட்டட்னஸ் கொடுத்து. கிளியராக இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்குது, நடுவில் இருக்கிறது வார்மாகவும் மற்ற ரெண்டுமே வந்து கூலாகவும் இருக்குது. ஸோ இந்த 40 கேட்டகரியில் நான் கண்டிப்பாக எதுவுமே போக முடியாது. இந்த எல்லோவாக இருக்கிறது தான் வந்து ஆலிவ், பட் அது என்னோட ஷேட் வந்து கிளியராக கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ட்ரையல் கிட் வாங்கிட்டு இந்த டிண்டை பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு சொல்வேன். பிகாஸ் அவங்க கொடுத்துருக்க அண்டர் டோனும் அதோட ஸ்வாட்சில் நான் இப்போ பார்க்குறதும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது எல்லா ஷேட் ரேஞ்சஸ்க்குமே லைட் டு மீடியம், மீடியம் டு லைட்டு, டேன் எல்லாத்துக்குமே இப்படின்னு எனக்கு தெரியல. பட் நான் வாங்கியிருக்க லைட் டு மீடியம் கிட்டுக்கு இதுதான் வந்து இருக்கு. 30 minutes ஆக்சிடைசேஷனுக்கு அப்புறமேட்டு என்னோட ஃபேஸ்ல கலர்ஸ் இப்படி தான் செட்டில் ஆயிருக்கு. 2 கலர் வந்து என்னோட ஷேடுக்கு க்ளோஸ் மேட்சா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரொம்பவே எல்லோவா இருக்கு, லாஸ்ட் ஒன் வந்து ரொம்பவே ஆரஞ்சா இருக்கு. இந்த செகண்ட் ஒன் வந்து க்ளோசஸ்ட் மேட்சா இருக்க பாசிபிலிட்டி இருக்கு. 31N. இந்த சைட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரொம்ப பிங்கா இருக்கு, செகண்ட் ஒன் வந்து ரொம்ப எல்லோவா இருக்கு, தேர்ட் ஒன் வந்து ஓகே அப்படின்ற கேட்டகரியில வருது, அது வந்து 42N. லாரியல்ல நான் யூஸ் பண்ற ஷேட் வந்து 4
4 to 5 மீடியம். இந்த ஷேடை வந்து எனக்கு க்ளோசஸ்ட் மேட்சாக இருக்கிற 2 ஷேட் பக்கத்துலேயும் அப்ளை பண்ணி சும்மா பார்க்கலாம். லாரியல் பொறுத்த வரைக்கும் ஷேட் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனாலும் பிளெண்ட் ஆனதுக்கப்புறமேட்டு நல்லாவே மர்ஜ் ஆகும் ஸ்கின்னோட. லாரியலும் இதுவும் க்ளோஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து லாரியல் பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஃபே வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எய்தர் இந்த ஷேட் அப்படி இல்லைன்னா இந்த ஷேட் தான் எனக்கு பர்ஃபெக்ட் மேட்ச். ஆக்சுவலாக லாரியலோட 4 to 5 மீடியமும் 31N எக்ஸாக்டாக சேம் ஷேடு இருக்கிற மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது தெரியுது. 31N எடுத்துக்கிறேன் இந்த சைடுக்கு. இந்த சைட் ஃபேஸ்க்கு வந்து 42N யூஸ் பண்ணுறேன். ஸோ 42N அப்ளை பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நேரம் செட்டில் ஆகிற வரைக்கும் விடலாம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப டியூவியான டிண்ட்டு. எனக்கு ரொம்ப ஆயிலியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். பர்சனலாக இந்த மாதிரி டைப் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் வந்து ஏதாவது ஸ்ப்ரே பண்ணி க்ளோவாக இருக்கிற மாதிரி கடைசியில் செட் பண்ணுறதுன்றது பிடிக்கும். பட் ஃபவுண்டேஷன் இவ்வளோ ஆயிலியான ஒரு இது எவ்ரிடேக்கு நான் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இதுக்கு பதிலாக கொஞ்சம் மேட்டாவோ பவுடரியாவோ செமி மேட்டாவோ செட் ஆகுறத எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆயிலி ஃபேஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது சூட்டபிள் கிடையாது. எக்ஸ்ட்ரீமான ட்ரைக்கு ஓகே, காம்பினேஷன் டைப்புக்குமே கூட இது கொஞ்சம் ஆயிலியாக தான் இருக்குது. நான் வந்து காம்பினேஷன் ஸ்கின் தான், பட் எனக்குமே இந்த இடம்லாம் ரொம்ப ஆயிலியாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ ஒரு 30 minutes கழிச்சு ஃபேஸில் இது எப்படி செட்டில் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். 30 minutesக்கு அப்புறமேட்டு பார்க்கும்போது ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாகவே இந்த 2 சைடுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இந்த சைடில் லைட்டான ஒரு ஒயிட் ஆர் கிரே கேஸ்ட் இருக்குது. அந்த நியூட்ரல் வந்து எனக்கு ரொம்ப நியூட்ரலாக இருக்குது போல். பட் இந்த சைடில் வந்து கொஞ்சம் சட்டிலாக என்னோடய ஸ்கின்னுக்கு ஒத்து வர மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் இதுவுமே வந்து கரெக்டான கலர் இல்லைன்ற மாதிரி தோணுது. நேரில் பார்க்கும்போது என்னோடய கழுத்து இதெல்லாம் நல்லா பிரைட்டாக இருக்குது. பட் ஆனால் ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது. அதுக்கு ரீசன் வந்து அண்டர் டோன் மிஸ் மேட்சா இல்லை கலர் மேட்ச் இல்லையானே தெரியல. அண்ட் இதுக்கு நெக்ஸ்ட் செட்டில் போகும்போது 50 அந்த ரேஞ்சில் வந்து டார்க்காக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சி தான் இதை வாங்கினேன். பட் இங்கே ஸ்வாட்ச் பண்ணும்போது 30 விட 40 வந்து லைட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி 50ல் ஏதாவது எனக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் அப்படின்னு கொடுத்துருக்க அண்டர் டோன் 41 வந்து கண்டிப்பாக என்னோட ஷேட் கிடையாது. பட் ஸ்டில் வந்து ஃபுல் ஃபேஸ் போடும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும் இல்லை. ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வரேன். அந்த 41 கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு ஆலிவ் அண்டர் டோன் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ எனக்கு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. மற்ற 2 விட இது பரவாயில்லையா இருக்கும் போல். கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, பட் ரியல் லைஃப்பில் கொஞ்சம் எல்லோ அதிகமாக தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இது ஆலிவ் அண்டர் டோன் கிடையாது, பட் வார்ம் அண்டர் டோன். அந்த 2 நியூட்ரலை விட இந்த வார்மே பரவாயில்ல போல். கம்ப்ளீட்டாக பிளெண்ட் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணும்போது தான் ஃபீல் ஆகுது. இதுதான் பெஸ்ட் மேட்ச். ஈவன் தோ ஆலிவ் அண்டர் டோனில் இது இல்லை அப்படின்னாலும். நல்ல வேலை இதை ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். இதுதான் இருக்கிறதுலையே அது எல்லாத்த விட ரொம்ப நேச்சுரலான ஒரு ஃபினிஷ் கொடுக்குது என்னோட ஸ்கின்னுக்கு. என்னோட கழுத்துக்கு அகெயின்ஸ்டில் பார்க்கும்போது இதுதான் பரவாயில்லன்னு தோணுது. ஓகே, இன்னொரு சைட் ஆஃப் த ஃபேஸ்க்கு நான் யூஸ் பண்ண இந்த லாரியலோட 4 to 5 மீடியம் டிண்ட் வந்து நான் அப்ளை பண்ணுறேன் இதோட ஃபினிஷ் காட்டுறதுக்கு. இந்த சைட் பை சைட் பார்க்கும்போதே எனக்கு நேரில் தெரியுது இதுதான் எனக்கு பெஸ்ட் மேட்ச்னு. இதில் கொஞ்சம் எல்லோ அதிகமாக இருக்கிறதுனால என்னோடய ஸ்கின்னோட இது வேறு கலரில் எல்லோ அதிகமாக தெரிகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் இது வந்து என்னோடய ஸ்கின்னோட ரொம்ப க்ளோசஸ்ட் மேட்ச்சு. ஸோ ஸ்கின் லைக் அந்த எவ்ரிடே லுக்குக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும் எனக்கு. அண்ட் நீங்கள் சைட் பை சைட் பார்க்கும்போதே தெரியும் இதில் இருக்க ரிஃப்ளெக்ஷன் படி இது வந்து ஒரு செமி மேட்டாக தான் வந்து செட் ஆகும். பட் இந்த சைட் நான் திரும்பும்போது அப்படியே பலன்னு நல்லா டியூவியாக இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி எனக்கு இதுதான் டிசையர்ட் ஃபினிஷ் எவ்ரிடேக்கு நான் ஆஃபீஸ்க்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு. இது வந்து நான் ரொம்பவே எக்ஸ்பெக்டே பண்ணல. இப்போ நான் இந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 45 minutes இருக்கும். வெளியில் போய் பல ஆங்கிளில் பார்த்ததுலையும் எங்கள் வீட்டில் இருக்கவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்டதுலையும் அவங்கக்கிட்ட இந்த சைட் ஆஃப் த ஃபேஸ் எனக்கு நல்லா இருக்கா, இந்த சைட் ஆஃப் த ஃபேஸ் எனக்கு நல்லா இருக்கா, எது வந்து நல்ல மேட்ச் அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ரெண்டுமே ரொம்ப மைனரான டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. எனக்குமே கண்ணாடியில் அப்படி தான் தெரிஞ்சுது. பட் இதை விட இது என்னோடய ஃபேஸ்க்கு நல்லா சூட்டபுளாக இருக்குது. பட் இதோட ஃபினிஷ் தான் கொஞ்சம் ஆயிலியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நானே ஷாக் ஆகிட்டேன். இந்த 41O வந்து எனக்கு இவ்வளோ நல்லா செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செட்டில் டவுன் ஆனதுக்கப்புறமேட்டு கையில் ஆன மாதிரி இது டார்க்
டார்க் ஆகலை. அந்த எல்லோ வந்து என்னோட ஆலிவ் டோனோட கொஞ்சம் மர்ஜ் ஆயிருச்சு. எனக்கு வந்து ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரீமான ஆலிவ் சைட் கிடையாது, ரொம்ப க்ரீனாக இருக்காது ஸ்கின்னு, நியூட்ரல் மியூட்டடான ஆலிவ் தான் இருக்கும். ஸோ இதில் இருந்த கையில் ஸ்வாட்ச் பண்ணும்போது தெரிஞ்ச எல்லோ வந்து பெரிய பிரச்சனை ஆகலை. எனக்கு இந்த டார்க்காக இருக்கிற ஏரியாஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடை விட இந்த சைடில் நல்லா மேட்ச் ஆகுது. இந்த இதுக்கு இதில் வந்து கொஞ்சம் டார்க்காகவும் கிரேவாகவும் தெரியுது. பட் இந்த சைடில் அவ்வளோ பிரைட்டான அந்த டார்க்னஸ் தெரியல. ஸோ ரொம்ப நேச்சுரலான ஃபினிஷான ஒரு ஸ்கின் டிண்ட் கலராக வந்து இதுதான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸ்டில் இந்த ரெண்டு சைடுக்குமே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5% தான் இருக்கும். பட் பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னு இந்த 41O சொன்னாங்க. அண்ட் இந்த கலருமே கூட என்னோட இந்த நெக்குக்கு அகெயின்ஸ்டில் நீங்கள் நேரில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் தெரியல, அன்டிடெக்டபிளாக இருக்குது, டார்க்கெல்லாம் இல்லை, கரெக்டாக இருக்குது. நானே வந்து ரொம்ப ஷாக்கில் இருக்கேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்னா இந்த சைட் மேப்ளின் போட்டிருக்கிறதையும் வைப் பண்ணிவிட்டு 41Oவியை அப்ளை பண்ணி கம்ப்ளீட்டாக ஃபேஸில் வந்து நான் எவ்ரிடே லுக்குக்கு எப்படி கிளம்ப வேணும் அந்த மாதிரி மேக்கப் போட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஐ எம் பேக் வித் ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப். கம்ப்ளீட் ஃபேஸ்லேயும் 41O தான் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக நான் கன்சீலர் எதுவும் ஆட் பண்ணல. ப்ளஷ் போட்டதுக்கப்புறமேட்டு மேப்ளினோட ஃபிட் மீ 310 அப்படின்ற அந்த பவுடரை வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் ஆயிலியாக ஃபீல் பண்ணுற ஜோனில். பட் பண்ணதுக்கப்புறமேட்டு கூட ஃபேஸ் நல்லா ஆயிலியாக தான் இருக்குது. ஷேட் பார்த்தீங்க அப்படின்னா 41O தான் என்னோட பர்ஃபெக்ட் மேட்ச். சத்தியமாக இதை நான் எதிர்பார்க்கல. நல்ல வேலை அதை வந்து ஃபுல் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆயிலினஸ் மட்டும் போட்டப்பதுக்கு அப்புறமேட்டு செட்டில் ஆகும்னு நினச்சேன். பட் செட்டிலும் ஆகலை, எக்ஸ்ட்ராவும் ஆகலை. என்னோடது ஆயிலி ஸ்கின் கிடையாது. ஸோ எனக்கு அதே மாதிரி மெயின்டைன் ஆகுது, டோன் டவுனே ஆகாமல் அதே மாதிரி ஒரு ஆயிலினஸாக. அண்ட் ஃபேஸில் வந்து ஏதாவது போட்டிருக்கிற மாதிரியெல்லாம் ஃபீலே இல்லை, ரொம்ப லைட் வெயிட்டாக நல்லாவே இருக்குது. பிளெண்டபிலிட்டியும் ஈஸியாக தான் இருக்குது. பட் கையில் அப்ளை பண்ணும்போது நல்லா மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணும்போது தான் வந்து ஸ்ட்ரீக்காக தெரியல. நான் முதல்ல டைமில் வந்து நிறையா எடுத்தும்போது நிறையா அப்ளை பண்ணும்போது அப்படியே ஸ்ட்ரீக்காக இருந்தது. செகண்ட் டைம் கம்மியாக எடுத்துமே லைட்டாக பண்ணும்போது ஸ்ட்ரீக்காக தான் இருந்தது. பட் சர்க்குலர் மோஷனில் நல்லா மசாஜ் பண்ணி பிளெண்ட் பண்ணும்போது தான் எனக்கு நல்லா இருந்தது. ஸோ உங்களுக்கு அந்த கஷ்டம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் ப்ரஷில் எடுத்தோடனே பிளெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக ஆயிரும். ஹைலி ரெக்கமெண்ட். இந்த ட்ரையல் கிட் வாங்கி ட்ரை பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களோட ஷேடை ஃபைனல் பண்ணுங்கள். 1000 rupees கிட்டத்தட்ட ஃபுல் ப்ராடக்ட். ஸோ என்னோட வேர்டிக்ட் என்ன அப்படின்னா கொஞ்சம் அண்டர்டோன்ஸ் மிஸ்மேட்சாக நேமிங் வேறு மாதிரி இருந்தாலுமே ட்ரையல் கிட் வாங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கான ஷேட் க்ளோசஸ்ட் மேட்ச் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஷேட் ரேஞ்ச் அவ்வளோ இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.